வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. பிஜேபி ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தினாங்கங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் படாத பாடுபட்டு என்னென்னமோ ட்ராமாலாம் பண்ணி பார்த்தாங்க. ஒருத்தர் என்னடானா நாய் வண்டியிலாம் நான் ஏற மாட்டேன்னாரு. இன்னொருத்தர் என்னடா அர்ஜென்ட்டாக ஆஃபீஸ் போகணுன்னாரு. ஏங்க ஃப்ளைட் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குதுங்க, நான் போனால் தான் அந்த ஃப்ளைட்டை எடுப்பாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. தமிழிசை மேடம் ஒருபடி மேலே போய் பின்னாடி இருக்கிற பிள்ளையோட இடுப்பை கிள்ளி மயக்கோடைய வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல் வரையும் போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு ட்ராமா போட்டுட்டு இருந்தாங்க. இத்தனை கஷ்டப்பட்டு இவங்க மாங்குன்னு பண்ணாதது மொத்தத்தையும் அண்ணாமலையான வாயை வச்சுட்டு பேசாமல் இருக்காம ஒத்த வார்த்தையில் மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணி விட்டார். வாட் இஸ் இடுப்பு இன் இங்கிலீஷ் சார்? ஹிப்பு கில்லிங் சார். 1% டச்சுடு மை ஹிப்பு போடா பண்ணி அப்படின்னு சினிமாவில் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஆர்ப்பாட்டம். சாயங்காலத்துக்கு மேலே இடுப்பாட்டம். இப்போ வரைக்கும் இடுப்பாட்டமே தான் ஓடிக்கிட்டு இருக்குது. டிவிக்கு சினிமா ஷூட்டிங் உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டு நடிகைகளோட இடுப்பை கிள்ளிக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு விஜய். திரும்ப எனக்கு பேச தெரியுமல்ல, டிவிக்கேவும் பவுண்டரியை கிராஸ் பண்ணக்கூடாது. ஒட்டுமொத்த பாஜகவுடைய உழைப்பையும் ஒத்த வார்த்தையில பாஜகவோட மொத்த டிராமாவையும் குழி தோண்டி புதைச்சிருச்சு. உடனே இங்கிருந்து வந்தவங்கலாம் இதை பத்தி நீங்க பேசலாமா? அது ஒரு ரம்மி நாயகனை பக்கத்துல வச்சுட்டு வாங்க மச்சான்ஸ் வாங்க, பொங்கலோ பொங்க, தாமரை மல்லாந்தே தீரும் அப்படிங்கிற நமிதாவையும் கூட வச்சுக்கிட்டு இடுப்பை பற்றியெல்லாம் நீங்கள் பேசலாமான்னு அவங்க ஆட்டையை கலைக்கிறதுக்கு வந்துட்டாங்க. ஏங்க அரசியல் பண்ணுறோம், ட்ராமா அரசியலே பண்ணுறோம், அப்போ அதை ஹைலைட் பண்ணுறது தானே வேலையை வச்சுருக்கணும். அமலாக்கத்துறை 1000 கோடி அறிக்கை கொடுத்துட்டு போட்டோம். யார் இல்லைன்னு சொல்ல வரா? அந்த அறிக்கையும் நீங்கள் கொடுத்ததா அமலாக்கத்துறை கொடுத்ததான்னு தெரியுமே. அமலாக்கத்துறை அறிக்கை கொடுக்கறதுக்கு அது என்ன தமிழ்நாட்டு பிஜேபியோட மாநில தலைவருக்கு கீழே வர போஸ்டா? அது அமலாக்கத்துறை ஒன்றிய அரசினுடைய மாபெரும் ஒரு அமைப்பு. இப்படியெல்லாம் பேசியிருக்க வேண்டிய நீங்க குசிப்பட ஜோதிகா மாதிரி ஆயிட்டீங்களே. நீ பார்த்த நான் பார்த்தேன். உடனே விஜயோட தளபதிகள்லாம் வந்து பொங்க வச்சாங்க. பார்க்கணும், அவங்களுக்கு பொங்க வைக்கவும் தெரியல, உங்களுக்கு பொங்கல் வைக்கவும் தெரியல. ஆக மொத்தத்தில் 2 பேரும் சேர்ந்து அரசியலுக்கு அப்பாற்பட்ட நாடகங்களை நடத்திக்கிட்டே இருந்தீங்க. சரி, இப்போ என்ன அமலாக்கத்துறை ஏதாவது பிளான் பண்ணிட்டு இருக்குதா, இல்லை அவங்க வந்து வேலையை முடிச்சுட்டு போயிட்டாங்களா? இது அண்ணாமலை அண்ணனுக்கு தான் வெளிச்சம். ஏன்னா அது அவர் துறை தானே. இப்போ நம்ம இந்த தாவேக்காவோட அதாவது அனில் குஞ்சிக கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியதாக இருக்கு. ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பிரதர்ஸனுடையும் சீமானோட பிரதர்ஸ்ன்னு நினச்சிக்காதீங்க, நீங்களும் பிரதர்ஸ் தான், வேற வழி இல்லை. இப்போது உங்களோட கட்சியோட தலைவர்னு அவர் நம்பிக்கிட்டு இருக்க, இல்லை நீங்களே நம்பிக்கிட்டு இருக்கிற, தயவுசெய்து யாராவது ஒருத்தங்க அவரை ப்ரெஸ் மீட்டில் வந்து பேசிட்டு போக சொல்லிடுங்க. இனியும் நான் இப்படி தான் இருப்பேன்னு நினச்சாருன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை வச்சுக்கோங்களேன்னு தான் சொன்னேன், வேற ஒன்றும் சொல்லலை. இனி இது கூடிய சீக்கிரம் தாவேக்காலிருந்து ஆவேக்காவாவும் மாறும். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் ஏதோ போஸ்ட் கொடுத்தீங்கல்ல அந்த மார்ட்டினோட மருமகனுக்கு, அவரை பற்றி தான் சொல்கிறேன். ஆவேகா என்பது ஆதவ் வெற்றி கழகம். ஏன்னா ஆதவுக்கு தான் நல்லாவே தெரியும் இந்த கட்சியில் எவனும் பேச மாட்டாங்க. பேசிகிட்டு இருக்கிறது ஏதோ 2-3 பேர் தான். ஒருத்தர் லயோலமணின்னு ஒருத்தர் நினைக்கிறேன், அப்புறம் இன்னொருத்தர் வந்து ராஜ்மோகன் அந்த பேச்சாளர், அந்த பட்டிமன்ற பேச்சாளர் புச்சட்னி ராஜமோகன். இப்படி ஒரு 4-5 பேர் தான் பொங்குன்னு பொங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த 5-6 பேர்த்த ஆதவர்ஜுனா தன்னோட கைக்குள்ள கொண்டு வர்றதுக்கு ரொம்ப நாளெல்லாம் ஆகாதுப்பா. ஏன்னா ஆதவர்ஜுனா பேசுறத கேட்டா என் தலைவன் பேச மாட்டாரு, பேச தெரியாது, பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதே ரேஞ்சுக்கு போச்சுன்னா மறுபடியும் விஜய் சினிமாவில் நடிக்க போவாருன்னு தான் நினைக்கிறேன். அதுவும் அந்த கலாட்டா சேனலில் அந்த ஆதவ் கொடுத்த பேட்டிகை இன்டர்வியூலாம் பார்த்தீங்கன்னா நம்மளாம் வேட்டியை கழட்டிட்டு ஓடிடுவோம். ஏங்க ஆதவு அவ்வளவு மோசமாக இருக்கா இந்த தாவேக்கா அப்படிங்கிற அமைப்பு? ஆனால் ஒன்று மட்டும் உண்மைங்க, நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதை ஈஸியாக அடைஞ்சிடலாம். ஏன்னா எங்ககிட்ட நல்ல பணம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது வந்து அந்த பணம் அப்படியே வச்சுப்போம். இவ்வளோ பணம் வச்சிருக்கிற நாங்கள் ஒரு கட்சிக்குள்ளே இருக்க முடியலையே அப்படிங்கிற ஆதங்கம் ஆதவர்ஜுனாக்கு நிறையா இருக்குன்னு புரியுது. அதனால தான் மாமியார் அங்கே இருக்காங்க, மாமனார் இங்கேயும் அங்கேயும் 2 இடத்துலையும் இருப்பாங்க. நீங்கள் இங்கேயா அங்கேயான்னு தெரியாமல் இருக்கீங்க. நீங்கள் விசிகாக்கு போனீங்க, உங்கள் பேச்சு எடுபடலை.
அதுக்கப்புறம் நீங்கள் தீவிரமாக தூண்டில் போட்டு பார்த்ததில் பேசாத ஒரு கட்சி இருக்குன்னு கண்டுபிடிச்சிங்க. அதை ஈஸியாக நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வந்துக்கலான்னு அங்கே போயிட்டீங்க. ஆனால் காரை விட்டு இறங்குறப்பவே பதவியோடு இறங்கின முதல் ஆள் நீங்கள் தாங்க. ஆனால் அந்த தலைவருக்கு பதவியை தரதுல கொஞ்சம் கூட சங்கடமே கிடையாது. ஆமாம், உங்கள் பேர் என்னங்க? ஆதவா? அப்போ நீங்கள் ஆதவ் முன்னேற்ற துறையோட பொறுப்பு நீங்கள் தாங்க அப்படின்னு சொல்லிடுவார். அப்படியே பதவிகளை அள்ளி அள்ளி வீசுறாரு. வச்சுக்க, இந்த நீ வச்சுக்க, நீ வச்சுக்க, இந்த நீ வச்சுக்க. அதுவும் புசி ஆனந்த் இருக்காரே பொதுச் செயலாளரே, தலைவரே என்கிட்ட கொடுங்க, நான் கொடுக்குறேன், அண்ணா நீங்களே கொடுக்குறீங்க, நான் பார்த்துக்கிறேன். அவர் ஏதோ இப்படி கொடுத்து அப்படிக்கா வாங்கிக்கிறாராம்மா. ஸோ அந்த பொதுச் செயலாளரும் பெருசாலாம் பேச போகிறதில்ல, அதனால் புசி ஆனந்தும் பெருசாக பேச போகிறதில்ல. இப்படி அந்த கட்சியில் இவங்க 2 பேரும் பேசவும் மாட்டாங்க. அங்கே செயலுக்கும் ஆள் இல்லை. அப்போ தான் ஆதவர்ஜுனா பெரிய ஒரு பிளான் போட்டார். விரைவில் தாவேக்காவை ஆவேக்காக மாற்றுவேன் அப்படின்னு பிளானை போட்டார். அதை எக்ஸிக்யூட்டும் பண்ணிகிட்ருக்காரு. அவர் போன மீட்டிங்லேயே அவர் தான் ரொம்ப நேரம் பேசினார். அவர் தலைவர்கிட்ட சொல்லிட்டாரு, தலைவா நீங்கள் சும்மா கையை காலை ஆட்டி 4 பஞ்சம் சொல்லிட்டு போங்க, மிச்சம் இருக்கிறது ஐ வில் டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால தான் கலாட்டா சேனலை கூப்பிட்டு வச்சு நான் தான் தாவேக்காவோட ஆவேக்கா ஓனர்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, இடுப்பை பற்றி ஏதாவது பேசுவாருன்னு பார்த்தா அதை பற்றியும் பேசலை ஆதவர்ஜுனா. எவ்வா அதில் அந்த வைரல் பொண்ணு வேற வந்துட்டு நான் உங்கள் கட்சியில் சேர்றேன், எங்கள் திருமணனை சிஎமாக்கிடுவீங்களான்னு வேற கேட்குது. ஏந்தங்க இந்த ஆவேக்கால சேர்ந்து தான் நம்ம திரும்ப சிஎம் ஆகணும். சாரி, இந்த தாவேக்கால சேர்ந்து, இன்னும் ஆவேக்காவாகலை, இந்த தாவேக்கால சேர்ந்து தான் நம்ம திரும்ப சிஎம் ஆகணும். ஆட அந்த புள்ள நல்லா படித்த புள்ள, நல்லா பேசுகிற புள்ள. அன்னைக்கு பேசுகிறதெல்லாம் பார்த்தப்போ நல்லா அறிவாக தான் பேசவும் செஞ்சுது. சரி, வெயிட் பண்ணுவோம். போயிட்டு எப்படியும் வர்றது தான், போயிட்டு வரட்டும். போகிற பார்த்தா தப்புன்னு சொல்கிறோம், இல்லை நான் அது வரையும் போயிட்டு தான் வருவேன்னா போயிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வி ஆர் வெயிட்டிங் ஹியர். அப்புறம் நடிகர் விஜய்க்கு ஒரு பர்சனல் அட்வைஸு, நீங்கள் வருஷத்துக்கு ஒரு படம் நடித்தாலும் அந்த நடிகர் போஸ்ட்டுக்கு எந்த பாதிப்பும் வரப்போகிறதில்ல. ஏன்னா ரசிகர்கள் கொண்டாடி தீத்துருவாங்க. ஆனால் தலைவரானதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை தாங்க பேசுவேன் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா, இப்போ தாவேக்கால சின்ன பகுதியாக இருக்கார்ல ஆதவு, அப்புறம் சில வருஷங்கள் கழித்து ஆவேக்கால நீங்கள் சின்ன பகுதியாக இருக்க வேண்டிய நிலமை வந்துடும். பார்த்துங்க, வடிவேலன்னு சொல்கிற மாதிரியே சின்ன புள்ளத்தனமாக போயிடக்கூடாதுல்ல, அப்படித்தான் சொல்லணும். சீரியஸாக அரசியல் பண்ணுவீங்கன்னு பார்த்தா அப்பப்போ சிரிப்பு காமிச்சிக்கிட்டு, ஆட வாங்க வெளியே வாங்க, சும்மா வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு, ஆட வெளி வந்தால் என்ன ஆட போகுது, வெயில் படத்தானே போகுது, மீறி போனால் லைட்டாக டேன் ஆகும், ஆகாமல் இருக்கிறதுக்கு சன்ஸ்க்ரீமு அந்த க்ரீமு இந்த க்ரீமுன்னு எல்லாம் தான் இருக்குதுல்ல, போட்டு வாங்க. நான் மக்கள் கூடயே, அம்மா கூடயே, தங்கச்சி கூடயே, அக்கா கூடயே இருப்பேன்னெல்லாம் சொன்னீங்கல்ல, அங்கேயே உட்காந்துட்டு இருந்தா நீங்கள் கூடக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஏங்க பார்த்து சூதானமாக இருந்துக்காங்க, தாவேக்காவின் தலைவர் ஆவேக்காவில் இணைந்து விட்டார் அப்படின்னு நியூஸ் வந்துருக்கின்ற போதுங்க. ஏன்னா ஆதவர்ஜுனா பட்டை கிளப்புறாரு, கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கங்க, சூதுவாது தெரிஞ்ச பிள்ளையா நடந்துக்கங்க. இன்னும் அஞ்சலி பாப்பா மாதிரியே இருக்காதீங்க, ஏதோ 1-2 தடவை எழுப்பி விடலாம். எப்போ பாரு தூங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆதவர்ஜுனா கொஞ்ச நாள் கழித்து எழுப்பாமல் அஞ்சலி பாப்பாவா அவரே போயிடுவார். சரி, இந்த இடுப்பு மேட்டரில் அண்ணாமலை என்ன போராட்டத்தையே பழி கொடுத்துட்டாரு. நீங்கள் எதுவும் பேசாமல் இருந்தீங்கன்னு வைங்களேன், கட்சியவே பறி கொடுக்குற மாதிரி ஆயிடும். மிஸ்டர் விஜய், இது அரசியல். இது மொத்த ஸ்கிரிப்டையும் முதல்லையே படிச்சுட்டு நடக்கிறதுக்கு இது ஷூட்டிங் கிடையாது, இது அரசியல். இனி தாவேக்காக்கும் ஆவேக்காக்கும் நடக்கிற போட்டியை நம்ம வெள்ளித்திரை அப்படின்லாம் சொல்ல முடியாது, சின்ன திரையிலே பார்த்துக்கலாம். மிஸ்டர் விஜய் பேசுங்க, நான் உங்களுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் எங்களுக்காக பேசுவீங்கன்னு மன்னிச்சுக்கங்க, உங்களுக்காகவாவது பேசுங்க. பேசுவோம், எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.